பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான வாய்ப்பை தட்டிப்பறித்த மு.க. ஸ்டாலின் வேடம் போடுவதில் கெட்டிக்காரர் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கிடைப்பதற்கான வாய்ப்பை தட்டிப்பறித்த திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதை பெருமையாக கூறிக்கொண்டுள்ளார் என தெரிவித்துள்ளார். 40 ஆண்டுகளுக்கு மேலாக கனவாகவே இருந்து வந்த நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் 33% இடங்களை மகளிர் அலங்கரிப்பதற்கான வாய்ப்பு கைகூடி வந்த நிலையில் அதை கெடுத்த பாவத்தை மு.க. ஸ்டாலின் செய்திருக்கிறார் என்று கூறியுள்ளார். திமுகவும் சரி, மு.க. ஸ்டாலினும் சரி, எந்த காலத்திலும் பெண்களை உணர்வு உள்ள உயிராக மதித்ததே இல்லை. அவர்களின் உணர்வுகளை காயப்படுத்துவதையும் உரிமைகளை காவு கொடுப்பதையுமே வாடிக்கையாக வைத்திருக்கிறார் மு.க. ஸ்டாலின் என்றும், மகளிர் இடஒதுக்கீட்டு சட்டம் மட்டும் நிறைவேற்றப்பட்டிருந்தால் தமிழ்நாட்டுக்கு 20 பெண் மக்களவை உறுப்பினர்களும் 117 பெண் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கிடைத்திருப்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு எதிராக மு.க. ஸ்டாலின் செய்த துரோகம் அவரை நிழலாக பின்தொடர்ந்து துன்புறுத்தும். தேர்தல் களத்தில் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான மசோதாவை ஏன் தோற்கடித்தீர்கள் என்று பெண்கள் வினா எழுப்ப வேண்டும். அதேபோல் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதற்காக பெண்கள் அவர்களின் வாக்குரிமையை பயன்படுத்துவார்கள் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார்.